தயாளன் அப்படின்ற நண்பர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த வீடியோவை பார்க்க ஆரம்பிச்சிருக்க என்னோட வயதில் மூத்தவர்கள், என்னோட வயதில் இளைய பிள்ளைகள் அனைவருக்கும் அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் ஆர்வலர் புன்கணீர் பூசல் தரும் அன்பின் வாழ்த்துக்கள். அன்பு சகலத்தையும் வெல்லும். எப்படி வெல்லும்? யூடியூப்ல குறைஞ்சது ஒரு 15 நிமிஷம், 10 நிமிஷம், இல்லை 20 நிமிஷம் லென்த்தா ஒரு வீடியோ பேசிட்டு அதுல முக்கியமானதை மட்டும் கட் பண்ணி ட்ரிம் பண்ணி எங்க 3 நிமிஷத்துக்குள்ள இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணுவேன். அந்த இன்ஸ்டாகிராமில் அப்லோட் பண்ணும்போது அது ஆட்டோமேட்டிக்காக ஃபேஸ்புக்லேயும் என்ன ஆயிடுது, போய் வந்துடுது. அப்படி இல்லைன்னா ஃபேஸ்புக்கில் அப்லோட் பண்ணாலும் இன்ஸ்டாகிராமில் போயிடுது. நம்ம இன்ஸ்டாகிராமில் அப்லோட் பண்ணும்போதே 3 நிமிஷத்துக்குள்ளே இந்த வீடியோ இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க அப்படின்ற மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. யூடியூப் மாதிரி இது கிடையாதுங்க அப்படின்ட்டு அந்த மாதிரி போட்ட ஒரு பதிவில் இந்த ஸ்டிக்கை வச்சு என்ன பண்ணியிருந்தேன், அப்துல் கலாம் ஐயாவை வச்சு ஒரு கண்டென்ட் பேசிட்டு அதை யூடியூப்பில் 15வது நிமிஷத்துக்கு மேலே இருக்கும். அதை ட்ரிம் பண்ணி ஒரு 10வது நிமிஷம் பேசுனது, 15வது நிமிஷம் பேசுனது, இப்படி சேர்த்து போடும்போது இந்த பிட்டு என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு 2000 பேர்ல ஐயோ அந்த சபைக்கு 1000 பேர் பிச்சுட்டு போயிட்டாங்க, இந்த சபைக்கு 100 பேர் போயிட்டாங்க, போறான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்குன்னு கொடுத்துக்கிற ஒருத்தர் இல்லை 2 பேர் இல்லை 10 விசுவாசிகள் அவங்களுக்கு நன்மை செஞ்சுட்டு நான் இப்படி கையில் வச்சுக்கிட்டு இருக்க மாதிரி அதில் வந்துருச்சு ஃபேஸ்புக்கில். அதுக்கு ஒரு அருமை நண்பர் தயாளன் அப்படின்ற நண்பர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பிரதர் உங்கள் கைக்கு என்ன ஆச்சு, உங்கள் கைக்கு சீக்கிரமாக ரெக்கவர் ஆகிறதுக்காக நான் என்ன பண்ணுறேன், ஜெபம் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு கமெண்ட் போட்டு என்னோட நலத்தை விசாரிச்சிருக்காங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குல்ல. அப்போ ஒரு கால் இல்லாதவங்களுக்கு காலில் நரம்பு கிடையாது, எலும்பு கிடையாது, விபத்தில் கால் எடுக்கப்பட்டவங்க இல்லை சுகரில் கால் எடுக்கப்பட்டவங்க, அப்போ நரம்பு எலும்பு இல்லாமல் அது அந்த கால் என்ன ஆகாது, பலன் கிடையாது. அப்போ ஒரு செயற்கை காலை தூக்கி நடக்கணும்னா வெயிட்லெஸ்ஸாக இருக்கணும்ல. ராக்கெட்டில் உள்ள மெட்டீரியலை வச்சு அந்த கால் இழந்தவர்களுக்கு என்ன பண்ணாப்புல அப்துல் கலாம் ஐயா, செயற்கை கால் இது கிடையாது, இது அலுமினிய பைப்பு, அது கொஞ்சம் ரேட்டு கூட வரும். நான் ஒருத்தருக்கு வாங்கி கொடுக்குறதுக்கு விசாரித்தேன், அது 50,000 ரூபாய்க்கு மேலே வருது பட்ஜெட்டு. அந்த அளவுக்கு நம்மளுக்கு என்ன ஆகல. ஆனால் இது அதனால தான் அப்துல் கலாம் ஐயாவை இன்னைக்கு வரை எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, புகழ்றாங்க. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறனுக்கானவைகளையும் நோக்குவானாக. ஆதலால் கிறிஸ்துவுக்குள் யாதொரு ஆறுதலும் அன்பிலே யாதொரு தேறுதலும் யாதொரு ஐக்கியமும் யாதொரு ஊக்கமான பட்சமும் இரக்கங்களும் உண்டானால் நீங்கள் ஏக சிந்தையுள்ள ஏக அன்புள்ளவராயிருந்து ஒருவரை ஒருவர் விசாரிக்கிறது. அப்போ நம்ம நண்பர் தயாளன் நண்பர் எதன் அடிப்படையில், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தையின் அடிப்படையில் என்ன பண்ணியிருக்காங்க. மற்றபடி என் கை நல்லா இருக்கு நண்பா பார்த்துங்க. இது நம்ம ரெக்கவரிங் ஹேண்ட்ஸ் மூலமாக ஹாஸ்பிட்டல் ஊழியம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த மருத்துவமனை ஊழியத்துக்கு நான் போய் என்ன பண்ணுவேன், அரசாங்க மருத்துவமனையில் முதல்ல லிஸ்ட் எடுத்துகிட்டு வந்துடுவேன். இந்த கை கால் உடல் உறுப்பு துண்டிக்கப்பட்டவங்க, அவங்களுக்கு என்ன தேவை, வாக்கர் வேணுமா, வீல் சேர் வேணுமா, டைப்பர் வேணுமா, நாப்கின் வேணுமா, அக்காமார்கள் தங்கச்சிமார்களுக்கு இந்த மாதிரியெல்லாம் அவங்க பேர்களோடு என்ன பண்ணிடுவோம். அப்புறம் அவங்களுக்கு ஒரு டோக்கன் கொடுத்து நம்ம வாலிப தம்பிமார்கள் போய் நான் யாரெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணிட்டு வந்திருக்கணும் அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, வாலிப தம்பிமார்கள் அவங்கள நலம் விசாரித்து கொடுத்துட்டு வருவாங்க. அதற்காக நம்ம ரெக்கவரிங் ஹேண்ட்ஸ் கோயம்பேடு ஆஃபீஸில் எப்போ வந்தீங்கனாலும் இந்த மாதிரி ஸ்டிக்கு எப்போவுமே 4-5 இருக்கும். மாற்றி ஒரு வாரம் 2 வாரத்துக்கு ஒருக்கா என்ன ஆகிட்டு இருக்கோம். அது மட்டும் கிடையாது, இங்கே அம்மா அப்பா இல்லாத பிள்ளைகளுக்கு கொடுக்கறதுக்கு துணிமணிகள், அப்புறம் இவங்களுக்கு யார், நம்ம கேன்சர் பிள்ளைகளுக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் கொடுக்கறதுக்கு டாய்ஸு, அப்புறம் சாப்பாடு, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் அப்படின்ட்டு பாக்ஸில் போட்டு இந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிற அட்டண்டர்ஸு, அப்புறம் இந்த ரோட்டோரத்தில் வீடு இல்லாமல் படுத்துருக்கிறவங்க, அந்த மாதிரி உள்ள திங்ஸ் எல்லாமே இங்கே என்ன இருக்கும், நம்ம ஆஃபீஸில் எப்போவுமே இருக்கும். ஆக்சுவலாக ஒரு வாக்கர் இருந்துச்சு, அந்த வாக்கர் இப்போ கொடுத்துட்டோம். ஒரு 4 வாக்கர் இருந்துச்சு. இதை இந்த வாரம் திருநெல்வேலி போகிறேன். திருநெல்வேலியில் நம்ம ரெக்கவரிங் ஹேண்ட்ஸ் மூலமாக
அங்கே இருக்கிற உடல் ஊனமுற்றவங்க, அப்புறம் விதவைகள், அவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணுறோம், ஃபுட்டு, சாப்பாடு, அப்புறம் துணிமணிகள் எல்லாமே கொடுக்குறோம். இந்த வாக்கர்னு சொல்லும்போது தான் ஞாபகம் வருது, இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க என் அருமை நண்பர்கள், நீங்கள் யாருக்காவது இந்த ஸ்டிக்கு கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, நம்ம ரெக்கவரிங் ஹேண்ட்ஸுக்கு ஒருவேளை வாங்கி அனுப்புறீங்க அப்படின்னா இந்த மாதிரி சிங்கிள் ஸ்டிக்காக வாங்கி அனுப்புங்க. கொரியர் போட்டு விடுங்க. அலுமினியத்தில், இரும்பில் வேண்டாம், இது அலுமினியம், நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும். ஏன் சிங்கிள் கேட்குறேன் அப்படின்னா, கீழே வந்து மூணு பாட்டம் இருக்கும். அது வந்து உதாரணத்துக்கு இப்போ இந்த படிக்கட்டில் ஒரு வயசானவங்க ஏறுறாங்கன்னு வச்சிங்களேன். இப்போ இதில் ஏறுறாங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு இந்த பாருங்கள், இப்படி பிடிச்சி அவங்க வந்து என்ன பண்ணிடுவாங்க, இதுலேயும் காலை வச்சு இதுலேயும் காலை வச்சு இப்படி கையை ஊன்னி நடந்துருவாங்க. கரெக்டுங்களா? ஆனால் ஒருவேளை இதில் இந்த 3 பாட்டம் இருக்குன்னு வச்சிங்க, இந்த படிக்கட்டில் வைக்கிறாங்கன்னா ரெண்டு ஹேண்டில் ஒரு இதில் பட்டு ஒன்று படலைன்னா கீழே விழுந்துருவாங்க. சிங்கிள் அப்படிங்கும்போது நம்மளோட கண்ட்ரோல், அவங்களோட கண்ட்ரோலில் இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்க, இல்லை அரசாங்க மருத்துவமனை, இல்லை உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற உடல் ஊனமுற்றோருக்கு இந்த மாதிரி கொடுக்குறீங்கன்னா சிங்கிள் வாங்கி கொடுங்க. இந்த கீழே 3 இருக்கிறது, அந்த ஆக்சுவலாக அந்த 3 இது இப்போ நான் வாங்குறதே கிடையாது. அன்றைக்கி கூட ஒரு நண்பர் நம்ம ரெக்கவரிங் ஹேண்ட்ஸுக்கு ஃப்ளிப்கார்ட், அமேசானில் போட்டு அமுச்சு விட்டாங்க. நான் ரிட்டர்ன் பண்ணிட்டேன். ஏன்னா அது ப்ராக்டிக்கலாக செட் ஆகலை. நல்ல புஷ் இருக்கிற மாதிரி என்ன பண்ணுங்க, இதோ பாட்டம் நல்லா இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி வாங்கி என்ன பண்ணுங்க, அனுப்புங்க. இது நல்ல கிரிப்பு கிடைக்கும். இப்போ வேணால் நான் நடந்து காட்டுறேன் பாருங்க. பார்த்தீங்களா, எது மேலே வச்சாலும் ஒன்றுமே ஆகாது. இதே 3 இது வாங்கினோன்னா ரொம்ப வெரி வெரி டேஞ்சர். உங்கள் தெரிஞ்சவங்களுக்கும் இந்த மாதிரி வாங்கி கொடுக்காதீங்க. சிங்கிளாக வாங்கி கொடுங்க. அதே மாதிரி இரும்பு பைப்பு வாங்காதீங்க. அலுமினிய பைப்பை என்ன பண்ணுங்க, இது என்ன ஆனாலும் என்ன ஆகாது பாருங்க, வளைக்க முடியாது. அதே மாதிரி ஒரே ஒரு ரிக்வெஸ்ட்டு, என் அருமை வாலிப தம்பிமார்கள், இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கவங்க, இந்த மருத்துவமனை ஊழியத்துக்கு போகும்போது மட்டும் ஒயிட் சட்டை அப்படியே உள்ள பாக்கெட்டில் 500 ரூபாய் தாள் தெரிகிற மாதிரி அந்த மாதிரிலாம் போகாதீங்க. இந்த மாதிரி என்ன பண்ணுங்க, வீட்டில் இருக்கிற பழைய டிஷர்ட்டை போட்டு சுத்தமாக நல்லா துவைச்சி, அங்கங்கே கிழிஞ்சிருந்தாலும் பரவாயில்ல, நம்மளை தாழ்த்திக்கிட்டு மருத்துவமனை ஊழியத்துக்கு போங்க. ஏன்னா அங்கே இருக்கிறவங்களுக்கு கை கால் உடல் உறுப்பு துண்டிக்கப்பட்டிருக்கும். அவங்க உடலில் இருக்கிற ஒரு உறுப்பு இல்லை 1 மாதம் 2 மாதம் மருத்துவமனையில் வேதனையில் இருப்பாங்க. அந்த மாதிரி மக்கள்கிட்ட நம்ம பந்தா காட்டிக்கிட்டு போகக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு நம்மளை தாழ்த்திக்கிட்டு என்ன பண்ணணும், தன்னை தாழ்த்திக்கிறவன் உயர்த்தப்படுவான், கட்டாயம் உயர்த்தப்படுவோம். இப்போவுமே என்ன பண்ணுறேன், ஹாஸ்பிட்டலில் லிஸ்ட் எடுக்க தான் போகிறேன். நம்ம வாலிப தம்பிமார்களை ஆக்சுவலாக அவங்க திருநெல்வேலிக்கு சனிக்கிழமை அனந்தபுரியில் டிக்கெட் போட்டிருக்கேன், திருநெல்வேலி ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு. அதை வரும்போது அப்படியே சென்ட்ரல் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் இந்த வாக்கரு, இன்னும் டைப்பரு, நாப்கின்னு அதெல்லாம் வாங்கி நம்ம டோக்கன் யாருக்கெல்லாம் கொடுக்குறோமோ அவங்களுக்கெல்லாம் நம்ம வாலிப தம்பிமார்கள், நம்ம ரெக்கவரிங் ஹேண்ட்ஸில் இருக்கிற தம்பிமார்கள் கொடுத்துட்டு திருநெல்வேலிக்கு பஸ் ஏறுவாங்க. நீங்களும் மருத்துவமனை ஊழியம், ஹாஸ்பிட்டல் ஊழியத்தை தொடர்ந்து வாலிப தம்பிமார்கள் பண்ணுங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 3 வசனம், வேத வசனம் நிறைவேறும். வியாதியாக இருந்தேன் என்னை விசாரிக்க வந்தீர்கள், தாகமாக இருந்தேன் எனக்கு தண்ணி கொடுத்தீங்க, பசியாக இருந்தேன் என் பசியை போக்கினீர்கள். நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு போகிறதுக்கு வலது பக்கத்தில் நிற்கிறவங்க 3 ஒரே கல்லில் 3 மாங்காய் ஹாஸ்பிட்டல் ஊழியத்தில் கிடைக்கும். பின்னாடி பேனரில் என்ன இருக்குது பார்த்தீங்களா, ரெக்கவரிங் ஹேண்ட்ஸ், மீட்கும் கரங்கள். கரங்கள் எல்லார்கிட்டேயும் தான் இருக்குது. ஆனால் மீட்கிறது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவால் மட்டும்தான் மீட்க முடியும். அப்படின்னு விசுவாசித்தால் நீங்களும் நானும் மீட்கப்படுவோம். மக்கள் நல்வாழ்வு கண்டிடவே சேவை செய்வது நம் கடமை. மக்கள் நல்வாழ்வு கண்டிடவே